கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எரேமியா 15ஆம் அதிகாரத்திலே 19 வாசிக்கும் பொழுது, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், முகத்துக்கு முன்பாக நிலைத்து நிற்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதாவது நீ திரும்பினால் என் முதல்ல நீ மனம் திரும்பினான், இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், உன்னை மறுபடியும் உன்னை கட்டுவேன், மறுபடியும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதாவது ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புகிற ஒரு காரியம். ஆண்டவர் அறிந்த பிறகு பின்மாற்றமாய் போகிற ஒரு காரியம், அவரை விட்டு வழி விலகி போகிற ஒரு காரியம். நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம பின்மாற்றமாய் போகும் பொழுது நிறைய காரியங்களை நாம் இழந்திருப்போம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மறுபடியும் திரும்பினால், மறுபடியும் என் முகத்துக்கு நேராக நீ திரும்பினால், நீ என்னை தேடினால், நான் உன்னை திரும்பவும், நான் உன்னை மறுபடியும் நான் உன்னை சீர்படுத்துவேன், நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என் முகத்துக்கு முன்பாக நிலைத்து நிற்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோபேல கூட வாசிக்கிறேன் இல்லையா? அப்போ ஒரு மனம் திரும்புதல் என்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நம்ம இழந்து போனதை நம்ம மறுபடியும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பட்சித்த வருஷங்களின் விளைச்சலை அவர் திரும்ப தருவேன்னு சொல்லுகிறார். அந்த யோபேல் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எப்பொழுது நடக்குது அப்படின்னா, அவருக்கு நேராக திரும்பும் பொழுது, நம்முடைய முகம் அவருக்கு நேராக திரும்பும் பொழுது, அவரை தேடும் பொழுது, மனஸ்தாபப்பட்டு நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்பும் பொழுது, அவர் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், இழந்து போனதை திரும்ப தருகிறவர், மறுபடியும் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டுகிறவர். ஆகிய வேதத்தில் வாசிக்கிறோம், இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்து நிற்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு நேராக நாம் திரும்பும் பொழுது, ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயம் திருப்பப்படும் பொழுது, தேவன் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனஸ்தாபப்படுகிற தேவன் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், மறுபடியும் உங்களை சீர்படுத்துவார், மறுபடியும் கர்த்தர் உங்களை கட்டுவார், அவருக்கு முன்பாக நிலைநிற்க செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. இளைய மகன் கெட்டகுமாரன் சொல்லக்கூடிய இளைய மகன் தகப்பனை விட்டு பிரிந்து போனான், துன்மார்க்கமாக ஜீவித்தான். ஆனால் எல்லாவற்றையும் இழந்தாலும் தன் தகப்பனை தேடி அவனுடைய இருதயம் தேடும் பொழுது, தகப்பனுக்கு நேராக தன் முகத்தை, தன் இருதயத்தை திருப்பும் பொழுது, அந்த தகப்பன் அந்த குமாரனை அழைத்து அவனை அணைத்து கொண்டு அவனை இழந்து போன எல்லாம் திரும்ப கொடுத்தார். இதுதான் தகப்பனுடைய இரக்கம், தகப்பனுடைய அன்பு. அதே போல் இந்த நாட்களில் தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார். இந்த நாட்களில் கூட உங்கள் இருதயம், உங்கள் முகம் ஆண்டவருக்கு நேராக திருப்பப்படும் பொழுது நிச்சயமாக கிருபை உள்ளவர், அன்புள்ள தேவன் மறுபடியும் உங்களை ஆசீர்வதிப்பார், மறுபடியும் இழந்து போனதை திரும்ப தருவார், உங்கள் வாழ்க்கையை கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கட்டுவார். தேவன் உங்களை சீர்படுத்தி தம்முடைய முகத்துக்கு முன்பாக அவர் உங்களை நிலைநிற்க செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.